ரிவர்காஸ்டாண்ட நிக்கிறோம். எப்பவுமே நம்ம தான் ரிவர்காஸ்ட்னாலே நம்ம தான். ஸோ இதுதான் வந்துட்டு வாட்ச் டவர் வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, பேர் வந்துட்டு பெருமங்குத்து வாட்டர் ஃபால்ஸ். அடுத்து எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் கான்செப்ட் இருக்கு. இதுக்கு அடுத்து நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே கேட்டுட்டோம் கேட்காத மாதிரியும் உடுமலைப்பேட்டையிலேருந்து இன்னைக்கு காலையில் அண்ணன் போய் பிக்கப் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ நான் இன்னைக்கு ஆனக்குளம் டைரக்ஷனுக்கு நான் கூட்டு போகிறேன். போகிற வழியில் நல்லா டிராஃபிக்காகவே இருந்துச்சு. இந்த வர்றாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் டீ பிளான்டேஷனில் வேலை பார்க்குறவங்க. சார்பா கட்டி வராங்களா இங்கிட்ட ரைட்டு பார்த்தீங்களா? எப்படி டீ பிளான்டேஷனில் வேலை பார்க்குறவங்க நான் உங்கள்ட்ட தான் சொல்றேன், வீடியோல சொல்ல. உங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன், வீடியோவில் ரன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 80 கிலோ 50 கிலோ அப்படின்னு சொல்லி எடுக்கணும். 50 கிலோ மார்ஜின்னு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 450 ரூபா சம்பளம் இருக்கும், 400 ரூபா அந்த மாதிரி சம்பளம் இருக்கும். ஒரு நாளைக்கு 50 கிலோ எடுக்கணும் கண்டிப்பா. அதுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது பைசா கூடலாம் கொடுப்பாங்க. 50 கிலோ ஒரு ஆள் எடுக்கணும். புரியல? வேலைக்கு காலைல 7 மணிக்கு வரணும், ஈவினிங் 5 மணி வரைக்கும் டியூட்டி இருக்கும். ஆமா, இல்ல இல்ல, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுல வயல்வெளியில வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அது பழகிருச்சு. பாம்பு எதுவும் இருக்கு வந்து பயப்படாம பழகிருச்சுல, அந்த மாதிரி இங்கே அது பழகிருக்கு அவங்களுக்கு. கேக்கல? புலி வரும். அடுத்ததான் எங்கே கூட்டு போகிறேன்னா வில்லேஜ் டூர் தான் கூட்டு போகிறேன். கெஸ்ட்டை இறங்கி கீழே இறங்கி ஃபோட்டோ எடுக்க சொல்லி நானும் ஃபோட்டோ அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். மக்களே, நாங்கள் டீ குடிக்க போகிறோம், அவ்வளோதான். சின்ன டீ கடை இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போய் டீ குடிக்க சொல்லி கெஸ்ட்டை அனுப்பி உள்ளே விட்டாச்சு. ஸ்மால் டீ ஷாப்பாக இருந்தாலும் டீ இங்கே நல்லாயிருக்கும், அந்த டீ வந்து குடிங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம டீ பிளான்டேஷனை கூட்டு போனேன். டீ பிளான்டேஷன் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கஸ்டமர் நல்லா கூட்டம் இருந்தனால ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு வந்துட்டாங்க. அடுத்ததான் நம்ம கெஸ்ட்டை டைகர் கேவில் இறக்கி விட்டாச்சு. கெஸ்ட்டு உள்ள டைகர் கேவில் போயிருக்காங்க. ஸோ அந்த உள்ளே போகிறாங்க பாருங்கள். இங்கே மழை வெடிச்சிருக்கனால டைகர் கேவ் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால கெஸ்ட்டு உள்ளே போயிருக்காங்க. ஓகே, அவங்க போயிட்டு வரட்டும். அடுத்ததான் நம்ம ஆனக்குள்ளே போகிறோம். கெஸ்ட்டு டயருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நான் டக்குன்னு ஏற்றிட்டே போய்கிட்டே இருந்தேன், ஏன்னா வந்துட்டு டைம் இல்லை. ஸோ வியூ பாயிண்டெல்லாம் வந்துட்டு நல்லா டே டைமில் போனால் தான் நல்லாயிருக்கும். அதனால டக்குன்னு எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். ஹாய், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா ரிவர் காஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கனால வந்துட்டு நாங்கள் ரிவர் காஸ் போகலை. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போது இங்கே இருக்கிறோம், ரிவர் காஸ் அங்கே. ஆமாம், ரிவர் காஸ்டாண்ட நிற்கிறோம். எப்போவுமே நம்ம தான் ரிவர் காஸ்ட்னாலே நம்ம தான். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது தண்ணி குறவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவர் காஸ்ட் நான் கூட்டு போகிறேன். இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குன்ட்டு. இங்கே ரொம்ப போயிட்டு இருக்கு. இப்போ நமக்குள்ள ஜீப் அந்த இருக்கு, காரை எப்படி தைரியமாக இறக்கி போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அடுத்த பாயிண்டில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து நாங்கள் வந்துட்டு வாட்ச் டவர் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். போகலாமா? போகலாம். நம்ம தான். இது வந்துட்டு ரப்பர் இருக்கு தெரியுமா, இது எல்லாமே மேல உள்ளதெல்லாம் ரப்பர் மரம். தண்ணி எடுக்கிறது. இதுல ரப்பர் போட்டு சேப் ஆக்கி அப்படியே வித்துருவாங்க. அட்டை மாதிரி பண்ணி இதுதான் மிஷின் அதுக்குள்ளது. இது எல்லாமே ரப்பர் மரம் தான். மேல டிக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எங்க போயிட்டு வாட்ச் டவர் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு எங்க காணோம். இங்க எப்படி போனோம்? எப்படி போனோம்? வாங்க வாங்க நடங்க. வீடியோ எடுக்கிறது டாஸ்க் தான். வழுகும். எப்படி போகுது? அழகா இது. இங்க 2 பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க வண்டியிலே. அதான் பயமா இருக்கு. பயமா இருக்கு. மழை பெய்யுதால அந்த மாதிரி
வலிக்குதா? சொல்லுங்க. மழை பெஞ்சதுனாலதான். இல்லைன்னா நாங்க ஸோ இதுதான் வந்துட்டு வாட்ச் டவர் வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, பேர் வந்துட்டு பெருமங்குத்து வாட்டர் ஃபால்ஸ். அடுத்ததாக 33 வாட்டர் ஃபால்ஸ் தான் கூப்பிட்டு போனேன். மனசுக்குள்ளே அர்ஜுனில் ஒரு வெளில பாட்டை போட்டுட்டு அப்படியே போய் நம்ம 33 வாட்டர் ஃபால்ஸ் தான் கூப்பிட்டு போனேன். ஏன்னா போகையில் 33 வாட்டர் ஃபால்ஸ் போகையில் சரியான ஏற்றமாக இருக்கும். மினிமம் 6 பேர் 7 பேர் இருந்தால் வண்டி ஏறி போயிடும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நல்ல ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது வந்துட்டு குளிக்கிறதுக்காக 33 வாட்டர் ஃபால்ஸ் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ 33 வாட்டர் ஃபால்ஸ்லாம் நல்லாவே தண்ணி வருது. இங்கே பாருங்கள், சரியான தண்ணி இருக்கு. உள்ள இருந்து குளிச்சுட்டே இருக்காங்க. ஓகே, கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இதை மட்டும் சாப்பிடாம இருக்காதீங்க. இங்கே பாருங்க, இந்தா லைட்டாக முக்கி சுட சுட மிளகா பச்சி கடையை காட்டுறேன் பாருங்க. அப்படியே வாட்டர் ஃபால்ஸ்க்கு நேராக வெளியே. மறக்காம பஜ்ஜி சாப்பிடாம விட்டாருங்க. ஓகே, அங்க இருந்துட்டு அடம் பிடிக்கிறாங்க, எனக்கு போட்டா வேணும் போட்டா வேணும். இங்க நிக்கிறாங்க பாருங்க. அங்க நின்று போட்டோவுக்கு அடம் பிடிக்கிறாங்க, எனக்கு போட்டோ வேணும் அப்படின்னு. எடுத்தாச்சு. இப்போ எங்க ஆனக்குளம் போறோமா எங்க போறோம் சொல்லுங்க, வீடியோ எடுக்கணும். வீட்டுக்குலாம் இல்ல, ஆனக்குளம் போறோம், யானையை பாக்குறோம், அவ்வளவுதான். ஆஹாவா இல்ல, ஆஹாலாம் இல்ல, ஆனக்குளம் போறோம். உதடுதா? அப்புறம் எதுக்கு குளிக்க போறேன் நீங்க? அது எனக்கு தெரியாது, நான் ஆனக்குளம் தான் கூட்டு போவேன். யானையை போய் காட்டிட்டு தான் உங்களை கூட்டு. அப்ப காட்டினாதான் நைட் மேகி ரெடி ஆகும். ரெடி ஆகும் அப்படின்னா வெறும் இட்லி தான் சாப்பிடுவீங்க, பரவாயில்லையா? அந்த டைம் இட்லி தான் ரெடி ஆகும், பரவாயில்லையா? ஐஷா ஓகேயா? இட்லி மட்டும் தான் சாப்பிடணும். ஆனக்குள்ள போய் யானையை பார்க்கணும் தான் போறோம். ஓகே, நாங்க யானை பார்க்க போறோம். நாங்க யானை பார்க்க போறோம். டாடா சொல்லிருங்க. ஆனக்குளம் போய் ரீச் ஆகிட்டோம். ஆனால் ஆனக்குளத்தில் வந்துட்டு சரியான கூட்டம் இருந்துச்சு, கூட்டமும் இருந்துச்சு, ஆனால் யானை வரவே இல்லை. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பசங்க வேறு கோல்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் வேறு குளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆனக்குளத்துலேருந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லணும், சரியா? எல்லாரும் பதில் சொல்லணும். விழாது ஓகே. இப்போ எல்லாரும் கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லணும். அதாவது என்னன்னா, ஒரு பஸ்ஸில் ஒருத்தனுக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கு. சொல்லுங்க. ஓகேயா? அப்போ அவனுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. கண்டக்டர் கேட்காரு, கொஸ்டின் கேட்காரு, நீ எந்த ஊருக்கு போகணும் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்காரு கண்டக்டர். அவனுக்கு தலையிலும் அடிபட்டிருக்கு. அப்போ வந்துட்டு இந்த ரெண்டு அதையும் கேட்காரு, எதுக்கு தலையில அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காரு கண்டக்டர். 2 கேள்வி கேட்காரு, நீங்க எந்த ஊருக்கு போறீங்க, அப்புறம் தலையில எதுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காரு. செங்கல்பட்டு, செங்கல்பட்டு, செங்கல்பட்டு. அசிங்கப்படுத்திட்டா. அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன், சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். உட்காரவே முடியாத தர என்ன தர? சரி சொல்லுங்க. உட்காரவே முடியாத தரையா? பக்கத்துல வந்துட்டீங்க, இல்ல இருந்தாலும் உட்காரவே இல்ல. உட்காரவே முடியாத தர என்ன தர? இல்ல, இந்த தரையில உட்கார முடியாது, மனசு கேட்காது உட்கார்றதுக்கு. இந்த தரையில கண்டுபிடிங்க.
அசிங்கப்படுத்துனீங்களே என்ன? ஐயோ கண்டுபிடிங்க. என்ன பண்ண சார்? இல்ல அதுவும் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான். சக்கரம் சக்கரம் இல்ல, எப்படி சொல்றது? அது ஒரு ஃபுட் ஐட்டம் தான். ஒரு குலக்கொட்டை ஃபுட் ஐட்டம். அதுல உட்கார்றதுக்கு மட்டும் மனசு வராது. இல்ல, ஆஹா கண்டுபிடிங்க. கிரீஷ்டபாவை எப்படி எத்தி வச்சீங்க? செங்கல்பட்டு. கண்டுபிடிங்க. நோ நோ நோ. அது ஒரு சின்ன இன்னொரு குழு சொல்றேன். சொல்லுங்க. அது ஒரு ஃபுட் ஐட்டம் தான். ஓகேயா? உட்காரவே முடியாது அதுல. மனசு கேட்காது உட்கார்றதுக்கு. உட்கார முடியாது. உட்காந்தாலும் மனசு கேட்காது. வீசா இல்ல, தர உட்கார முடியாத தர. கண்டுபிடிங்க. உங்களால முடியும். தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. சொல்லலாம் நீங்க. சொல்ல மாட்டேன். எப்படி? செங்கல்பட்டு பகுதி கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் சொல்ற கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் சொல்லி ஃபுல்லா கேள்வி கேட்ட பிறகு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னு செங்கல்பட்டுன்னு சொல்லி தான் பிரச்சனை இல்ல. பகுதி கேள்வியிலே கேட்ட பத்தி ஒரு கேள்வி சொல்லுங்க. இதுக்கு அடுத்து சொல்லுங்க. அப்பா சொல்லுங்க ஆன்சர். அதான் உட்காரவே முடியாது. இதுக்கு அடுத்து சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்றேன். இதுக்கு அடுத்து எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் கான்செப்ட் இருக்கு. இதுக்கு அடுத்து நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே கேட்டுட்டோம் கேட்காத மாதிரியும் சொல்லுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்லுவேன். கொஞ்சம் கட்சி தான் சொல்லுவேன். என்ன தர தெரியுமா? என்ன தரேன்? புளியோதரை. ஷோப்பா நான் தெரிஞ்சுதான் சொல்லுவேன். இது ஃபுட் ஐட்டம் சொல்லி சொல்லிட்டேன். மிஸ் பண்ணிட்டீங்களா? சரி, அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுவீங்களா கரெக்டா? நீங்க தான் சொல்லுங்க. தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நினைக்கணும். இல்ல நீங்க கண்டுபிடிச்சா நீங்க உங்களுக்கு சரி கொஸ்டின் கேளுங்க. அதாவது ஒரு கிறிஸ்டியன் ஆளுக்கும் ஒரு ஹிந்து ஆளுக்கும் கல்யாணம் முடிச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? அது ஒரு பேரு, ஒரு பாய்க்குள்ள பேரு. என்ன பேர் வச்சிருப்பாங்க? மாணிக் பாஷா இல்ல. அதாவது கிறிஸ்டின் பேரும் இருக்கணும், இந்து பேரும் இருக்கணும். அந்த பாய்க்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? யோசி பாப்பா, திறமையை காட்டுதுல. சொல்லுங்க சார். தெரியலையா? கண்டுபிடிங்க. ஏதாவது கெஸ் பண்ணி ஏதாவது பேர் சொல்லுங்க. அப்படி கிடையாது. இந்து பேரும் இருக்கணும், கிறிஸ்டின் பேரும் இருக்கணும் அந்த பேர்ல. சரி, நான் சொல்லிட்டுப்பா. இன்னொரு குழு சொல்றேன். அது இந்த 2 கடவுள் பேரும் சேர்ந்து வரும். இல்ல, தப்பு. மோசஸா? 2 பேரும் வரணும்ல. அது ஆல்ரெடி எல்லாரும் யூஸ் பண்ற இந்த பேர்லாம் வந்திருக்கு. ஒரு படமே வந்திருக்கு இந்த பேர்ல. அந்த படத்துல அவன் பேர் வந்துட்டு அந்த பேர் யூஸ் பண்ணுவாங்க. அலாவுதீன்னா எப்படி? இந்து பேர் என்ன இருக்கு அலாவுதீன்ல? கண்டுபிடிங்க, முடியும். விஷ்ணுவா? விஷ்ணுலாம் இல்ல, ஆதம்னு வரும். கண்டுபிடிங்க. அஸ்வின். ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லிருக்கீங்க. 2 கேள்வி கேட்ட 2க்கும் பதில் தெரியலங்க. எப்படி தெரியல சார் எனக்கு. நீங்க தான் அதிமேதாவையாச்சே. புரியல. நீங்க தான் அதிமேதாவையாச்சே. சொல்லுங்க, கண்டுபிடிங்க. எல்லாம் கெஸ் பண்ணிட்டீங்களா? சுத்தம் பின்னாடி தெரியல பாய். அதாவது நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். அதாவது
2 பேருக்கு கிறிஸ்டின் ஆளுக்கும் இந்த ஆளுக்கும் குழந்தை பிறக்கு. ஓகே, அப்ப அவங்க வீட்டுல வந்துட்டு சொல்றாங்க 2 பேரும் கலந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாய் சரியா, பாய்க்கு வந்துட்டு என்ன பேர் வைக்கணும்னா அவங்க யோசிச்சிருக்காங்க. அதாவது ஏசப்பா பேரும் முருகன் பேரும் வந்துட்டு வச்சு பேர் வச்சிருக்காங்க. சரியா, அந்த பேரு என்ன பேரு? ஏசுநாதர். ஏசுநாதர். ஆமா, ஏசுநாதர். ஆண்டனி ஜோசப்ல. ஆண்டனி என்ன சாமியா? சாரி, என்ன பேரு? ஆல்வின். பகுதிக்குள்ள கொடுத்துட்டேன் தெரியுமா? பார்க் ஆண்டனி படம் பேரு. பாய் இது நீங்க வந்துச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆன்சரே போய் வளரிட்டேன். ஆஹா, நான் क्वेश्चन கேட்டேன், நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். தெரியலையே. குண்டுமதியா? இந்துமதியா? இந்துமதியா? மதி வந்துட்டு கிருஷ்ண பேர் இல்லையே. ஆமா, கரெக்ட் தான். சொல்லுங்க, பாய்க்குள்ள பேர் தான் அது. என்ன பேர்? தெரியல சாமி, சொல்லுங்க. சொல்லட்டா? சொல்லட்டா? சொல்லுங்க. ஒரே ஐஸ். அப்படியே போய் ஜாலியாக போய் ரூமில் இறக்கி விட்டாச்சு.